பாலாஜி நம்ம யாரும் பாக்குறதுக்கு முன்னாடி இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடணும். தேவாருப்பா இந்த காடு தாண்டா மெயின் ரோடுப்பா. லாரிக்கு இருக்கா கை போட்டு எஸ்கேப் ஆயிடுவோம்ப்பா. நம்மள ஒரு பண்ணாட பிடிக்க முடியாதுப்பா. நான் பிடிப்பேன்டா. ஐயோ பாண்டியா, நம்மள யாரோ ஃபாலோ பண்றாங்க போல் இருக்கேப்பா. சார் தயவு செய்து எங்களை மன்னிச்சிருங்க சார், தெரியாதனமே எஸ்கேப் ஆயிட்டோம். ஐயோ ஏய் யாரும் தான்டா கேட்டா, அதுக்கு என்ன தெரியுங்க? நான் சுப்பிரமணி. சுப்பிரமணியா? எந்த சுப்பிரமணி? நீங்க காரேத்தி கொண்டீங்களே அந்த சுப்பிரமணி. அவன் தான் செத்து போயிட்டானே. ஆமா, செத்தவன் தாண்டா ஆவியா திரும்ப வந்திருக்கேன். ஆவியா? ஆமா, பண்ணுவேன். எனக்கு தெரியாம நீங்க 2 பேரும் இந்த ஊரை விட்டு ஒரு அடி எடுத்து வைக்க முடியாது. தவந்துக்கினே போயிட்டான்னா அம்மாங்க அம்மா. எங்க போய் பாரு பாப்போம். நாங்க உயிரோட இருக்கிற ஆளுங்களுக்கு பயப்பட மாட்டோம், ஆவிக்கு பயப்படுமா? எப்பா பாண்டியா, நீ பயந்து பேசுற இல்ல தைரியமா பேசுறியாப்பா? தைரியமா பயந்து பேசுறேன். சரி வா அப்படியே நைஸா போயிடலாம். பாலாஜி நம்ம ஓடின வேகத்துக்கு நேரம் ஊருக்கா போயிருக்கலாம், நின்ன இடத்துல நிக்கிறமே. பாண்டு, இந்த ஆவி இருக்கிற வரைக்கும் நம்ம இந்த ஏரியாவே தாண்ட முடியாது போல இருக்குதாப்பா பாண்டு. எப்பா டேய் போதுண்டா சாமி. இனிமே ஓடுறதுக்கு உடம்புலயும் தெம்பு இல்ல, கால்லயும் பலம் இல்ல. சின்ன பசங்களா இருக்கீங்களா பாக்குறதுக்கு தான் சிம்பிள் டார்ச்சரோட விட்டேன். இன்னொரு தடவை இப்படி ட்ரை பண்ணீங்க ரத்தம் கக்கி சாகடிச்சிடுவேன். ரத்தமா? ஒழுங்கு மரியாதை வீட்டுக்கு போற வழியா பாருங்க. எங்கடா எங்க வீட்டுக்கு போக விடுற நீ? செருப்பு பிஞ்சிடும். என் வீட்டுக்கு சொன்னேன் வரட்டா. பாலாஜி இப்ப என்னடா பண்றது? என்ன பண்றது, இதான் நம்ம பிறந்த ஊர் நினைச்சு வாழ்ந்துக்கிட்டு இங்கே இருந்துட வேண்டியதான்ப்பா. வீட்டுக்கு போனா பொண்ணுங்க தொல்லை, வெளியே வந்து ஆவி தொல்லை. எப்பா வீட்டுல அந்த பொண்ணுங்க நமக்கு சோத்த போடலன்னா கூட தம் கட்டி உயிர் வாழ்ந்துடலாம். ஆனா வெளியே வந்தா இந்த ஆவி நம்மள சாவடியும் சொல்லுதாப்பா. ஹேய் போடி பசங்களா, இன்னும் என்னடா டிஸ்கஷன் இங்க? திரும்பவும் ஊரை விட்டு ஓடிலான்னு பிளான் பண்றீங்களோ? இன்னொரு தடவை அந்த மாதிரி ஏதாவது பிளான் பண்ணீங்க காதுல இருந்து மூக்குல இருந்து ரத்தம் கக்கி சாவீங்க. பாக்குறீங்களா? ரத்தமா? போங்க, ஒழுங்கு மரியாதை வீட்டுக்கு போங்கடா. தூங்கிட்டு இருக்கீங்களா? பாலாஜி என்ன மாதிரி போயிட்டானுங்களா? ஆண்டி என்ன தூங்குறானுங்க? ஏ பாலாஜி எழுந்திருக்க மாட்டீங்களா? மாட்டு கோமியா தான் நல்லா இருந்திருக்கும். பாண்டியா குட் மார்னிங். நான்டா ஒப்பந்தான் தண்ணி போட்டு வந்து என்கிட்ட தயார் பண்றானா? நீ எங்க மேல தண்ணி அடிச்சு தயார் பண்றியா? ஹே பாண்டி, டயமாச்சு பாண்டி. எதுக்கு? ஆபீஸ்க்கு. டேய் நீயே செத்து ஆவி ஆழ்ந்து இருக்கிறடா. நீ என்ன ஆபீஸ்ல போய் கையெழுத்து போட போற? டேய் நான் இல்ல, என் தங்கச்சிங்க. உன் தங்கச்சிக்கு வேலைக்கு போனா அதுங்களை போய் எழுப்பு. ஏ பாண்டி, என் தங்கச்சிங்க வேலைக்கு போறதுக்கு முன்னாடி அவங்க குளிக்கிறதுக்கு வெந்நீர் போட்டு கொடுத்து, அவங்க ட்ரெஸ் எல்லாம் அயன் பண்ணி வச்சு, காலையில டிஃபன் ரெடி பண்ணி, மத்தியானம் விதவிதமா சாப்பாடுல பேக் பண்ணி கொடுத்து அனுப்பணும்ல. போங்கடா, போங்க 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 போங்க. ஏய் இதெல்லாம் எதுக்கு நாங்க ரெடி பண்ணோம்ங்கறேன். உயிரோட இருக்க வரைக்கும் நான் தானே இதெல்லாம் செஞ்சேன். நீ எடுப்பு, நீ செய்யலாம். நாங்க எதுக்குடா செய்யணும்? எடுப்பேன். டென்ஷன் ஆகாதே. இதோ பாரு பாண்டி, இதெல்லாம் உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன். நீங்க போய் இதெல்லாம் செஞ்சீங்கடா, என் தங்கச்சிங்க உங்க சர்வீஸ்க்கு டிப்ஸ் கொடுப்பாங்க. டிப்ஸா? அப்ப நீ அந்த பொண்ணுங்களுக்கு அண்ணனா இல்ல, ரூம் பையா இருந்துக்கிற. ஐடியா கொடுத்தல, போய் நான் சொன்னவெல்லாம் செஞ்சுட்டு ஆளுக்கு 50 ரூபா வாங்க. 50 ரூபாயா? இவனுங்க மறைஞ்சிட்டாங்க, நம்மளா வேஸ்ட்பா.
மல்லி மல்லி என்னையா? காப்பிமா. ஐயோ, உன்னை கேட்டனா? உன்கிட்ட காஃபி கேட்டனா? நீ கேட்கலனால கொடுக்க வேண்டியது என் கடமைமா. தயவு செஞ்சு வச்சிட்டு போ. உன் கண்ணை திறந்து காப்பி வாங்கி கூடாதா? நான் காலங்காத்தால நல்ல மூஞ்சில முழிக்கணும்னு ஆசைப்படுறேன். அப்ப தப்பி தவறி கண்ணாடியில உன் மூஞ்ச பாத்துறாத. முல்லை முல்லை கெடுத்துட்டியா? நானா? சிம்பு. சிம்புவா? ஐயோ, சிம்பு நானும் பைக்ல போயிட்டு இருந்தோம். எங்க? ஈசிஆர் ரோட்ல கனவுல. அத வந்து கெடுத்துட்டேன். கனவுலையா? காப்பிய குடி. என் வண்டி உன்ன பெத்தான் 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 பெத்தான். ரோஜா ரோஜா. யாரு? ஆர்கே செல்வமணி வந்திருக்கேன். நான் தான் வந்திருக்கேன். காப்பி. முதல்ல இந்த மாதிரி எங்க அண்ணன் தான் தொல்லை பண்ணுவான். இப்ப அந்த வேலையை நீ ஆரம்பிச்சியா? கொடுத்து தொலை. மூணு ரகம். ஏமா இருமா, எங்க போற? பல் தேய்க்க போறேன். நான் இருக்கும்போது நீ ஏன் போற? நீ பிரஷ் மாதிரி இருக்கங்கிறதுக்காக உன்னெல்லாம் வச்சு பல் தேய்க்க முடியாது. நல்ல ஜோக்கு, ஆனா சிரிப்பு தான் வரல. என்னம்மா போய் தேய். அவ்வளவு தெரியும். மாமா இந்தா பல் தேய். கொஞ்சம் நிறைய தான் போடேன். இதுனா பொங்கலாமா? பேஸ்ட் லைட்டா தான் வளர்க்கணும். போ. என்ன ரேஷன் கார்டுல ஒண்ணு மிஸ் ஆகுது. இத வருதே. ஏமா நில்லுமா. இந்தாமா பேஸ்ட் பல் தேய். டேய் பேஸ்ட் அந்த பக்கம் இருக்கு, இந்த பக்கம் வச்சு பல் தேய்க்கிற. ஐயோ, ஏன் இதுங்கெல்லாம் காலங்காத்தால இவ்வளவு மேக்கப்ல இருக்கு பாண்டியா? மேக்கப் இல்ல, அது மூஞ்சிகளை யார் பாக்குறது? கரெக்ட். ரோஜா ரெடி ஆயிட்டியா? அவ மேக்கப் போட்டே முடிச்சிருக்க மாட்டா. கிளம்பிட்டேன். எப்படி கிளம்புனா? முல்லை என்ன பண்றா? முல்லை. ஐயோ, அது மிஸ் கால் கொடுத்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஒன் பை ஸ்கீம்ல தான இருக்க. பேசி தொலை வேண்டியதானே. டைம் ஆச்சு, வா கிளம்பலாம். அப்படியே பேசிட்டாலும். மாமா இருங்க இருங்க இருங்க. அல்ல கை பாய்ஸ் வந்துட்டாங்க. இந்தாங்க. எஸ். கிளம்பலாம். ஐயோ என்னது? டிபன் பாக்ஸ் வாங்கிட்டு கிளம்பிட்டீங்க? பின்ன டிஃபன் பாக்ஸ் திறந்து இங்கேயே சாப்பிடுவாங்களா? அது இல்லம்மா. எதுல? டிஃபன்ல சாப்பாடு இல்லையா? அது இருக்குது. பின்ன இல்லன்னு சொன்னது என்னது? நான் சொன்னது வேற குண்டு. ஓஹோ, அப்ப தொட்டுக்க கூட்டு பொரியல் எதுவுமே வைக்கலையா? இல்ல, கூட்டு பொரியல் எல்லாம் இருக்குது. நாங்க கேட்க வந்ததே வேற. என்ன? அது வந்து கேக்குறத ஒழுங்கா கேளடா. இல்ல பணம் கொடுக்காம ஏமாத்திரவாங்க. இருடா, நீ வேற ஏன்டா இம்சம் பண்ற? அதாவதுமா இந்த 50 ரூபீஸ் டிப்ஸ் கொடுப்பீங்களா மேம்? என்னது டிப்ஸா? ஐயோ இல்ல, உங்களுக்கு வேண்டியதை செஞ்சா நீங்க பணம் கொடுப்பீங்களாமே. அப்படின்னு எந்த நாதாரி சொல்லுச்சு? இந்த நாள் அடிச்சான். தங்க இருக்கான் பார், இந்த படுத்திருக்கான் பார், இங்க இருக்கான். ஏய் ஒருத்தர் நில்லாண்டா, ஏன்டா சாவடிக்கிற? ஏய் நாக்க போச்சி, என்ன மாட்டி விடலன்னு நினைக்காத. நான் யார் கண்ணுக்கு தெரிய மாட்டேன். கரெக்ட். உங்க அண்ணன் தான் இறந்து போயிட்டாராமா? அப்புறம் யார் சொல்லிருப்பா? தொண்டை கேக்குற. அப்புறம் யார்டா சொன்னா உனக்கு? யாருப்பா சொன்னா? என்ன கேட்டா? பஞ்சாப் வழியிலே கால் போக வேணும். ஏமா அத வரான் பாருமா, அவன் தான் சொன்னான். என்ன போய் பேசும்போதே நான் என்ட்ரி கொடுத்துட்டேன். எனக்கு 100 ஆயிசு இல்ல. அல்ப ஆயிசு. ஏன் அவன்கிட்ட டிப்ஸ் கேட்க சொன்ன? நானா டிப்ஸா? இல்லம்மா. உனக்கு அச்சன் வச்சுக்க, மூக்குல சாசு ஊத்தும். ஏடா பண்ணடா, நீ தான்டா சொன்ன என் பொண்ணுங்க நான் குடிக்கிறதுக்கு டெய்லி 50 ரூபா டிப்ஸ் கொடுப்பாளுங்கன்னு. ஓ சொன்ன நீ பணம் வாங்கி கொடுக்கலனா எங்க 2 பேரும் வெளிய அனுப்பிச்சிடுவாரு. யோ, நீ திருந்தவே மாட்டியாயா? ஒழுங்கா இருந்த எங்க அண்ணனை சீட்டு விளையாட கத்து கொடுத்து அவனை நாசமா போக வச்ச. இப்போ இதுங்க 2 தான் உருப்படியா இருக்கு, அதுங்களும் நாசமா போக வைக்க வந்துட்டியா? இல்லம்மா, நான் கேட்கவே இல்லம்மா. இவங்க போய் சொல்றாங்கம்மா. யோ, உன்னை பத்தி எனக்கு தெரியாது. கேவலம் ஒரு குவார்ட்டருக்காக இவன மாதிரி இருக்கிற சப்ப பையன் கொடுத்த லவ் லெட்டரை பெத்த பொண்ணு கூட பார்க்காம கொடுத்து வந்தானே நீ. ஏய் அண்ணன் ஒரு வேலை கூட பாக்குற நீ? அறிவில உனக்கு தேவையில்லாத ஒரு பையன் வாழ்க்கையை ஸ்பாயில் பண்ணிருப்பீங்க. ஆமா, திருந்தவே திருந்தது. அம்மா கம்மா பாசம் ஜாஸ்தி அப்பா மேல. அச்சிட்டு போறேன். உன் தங்கச்சிக்கு ஏதாவது பணம் கொடுப்பாருன்னு சொன்னேன்.
திட்டிட்டு போறானுங்க. எனக்கு கொடுத்தாளுங்க உங்களை திட்டுறாளுங்க. ஏய் என்ன நக்கல் பண்ண நீ? சிவனேன்னு தூங்கிட்டு இருந்த எங்களை எழுப்பி வீட்டு முறை வாசல் வேலை செய்ய வச்சு உன் தங்கச்சிங்களுக்கு சோத்தெல்லாம் கட்டி கொடுத்து இவ்வளவு டார்ச்சர் பண்ணிருக்க நீ. கேட்டா எனக்கு தெரியாதுன்னு எங்களே நக்கல் பண்ற நீ. டேய், ஆமா. என்னடா வாட்டர் இல்லாம குவார்டர் போட்டீங்களா? காத்தோட பேசிட்டு இருக்கீங்க. காத்தோட பேசுறடா பண்ணட. உன் பையனாட பேசினுக்கிறான். என் பையன் வழியா அவன் தான் செத்து ரொம்ப நாள் ஆச்சு. எப்படி பேச முடியும்? எப்படி பேச முடியும்? எப்படி பேச முடியும்? இல்ல ரொம்ப ஆடாத. தர்காம் பாரா இங்க நிக்கிற மாதிரி கண்ணு முன்னாடி. காணுவேன். எங்க இருக்கிறான்? எங்க இருக்கிறான்? எங்க இருக்கிறான்? காட்டுறான். ஜவாரியா இங்க இருக்கிறான் பாரு. ஹாய்.